கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் செய்ததை பலர் இயல்பாகவே எடுத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் எவ்வளவு தான் நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சில காரியங்களையும் சில விஷயங்களையும் நீங்கள் தொடங்கினாலும் அதை மதிக்காமல் மட்டுமே தான் இதுவரைக்கும் எத்தனையோ நபர்கள் இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கொடுத்த உதவி, நீங்கள் செய்த தியாகங்கள், நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இவைகளை அவர்கள் ஒரு சாதாரணமான விஷயமாக மட்டுமே தான் பார்த்திருப்பார்கள். அதை நீங்கள் நினைத்து பார்த்தாலே இன்னும் சில வழிகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே தான் நீங்கள் அவர்களை உயர்த்திய விஷயங்களையும் அவர்கள் எளிதில் மறந்துவிட்டிருப்பார்கள். நீங்கள் எதையுமே மற்றவர்களுக்கு எவ்வளவு தான் உண்மைகளாகவே நீங்கள் இருந்தாலும் அதை மற்றவர்கள் ஒருபோதும் இவ்வளவுதானே அப்படி என்று கடந்து விடுவார்கள். அது உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் மனவேதனைகளையும், இவர்களுக்காக நான் என்னெல்லாம் உதவி செய்தேன், என்னுடைய நேரத்தையும் என்னுடைய ஆசைகளையும் கூட ஒதுக்கி வைத்து இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எனக்கு பிடித்ததை கூட சாப்பிடாமல் இவர்களுக்காக எல்லாத்தையும் நான் ஓடி ஓடி செய்தேன். ஆனால் அவர்கள் என்னை ஒரு மனிதனாக கூட மதிக்காமல் போய்விட்டார்கள் என்று நீங்கள் நினைத்த தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது உங்களுக்கு மனத்தில் ஒரு கேள்வியை கூட உருவாக்கி கொடுத்திருக்கலாம். நான் இவ்வளவு செய்தும் ஏன் மதிப்பு கிடைக்கவில்லை என்று அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். உங்களுடைய கடின உழைப்பை கூட சிலர் சாதாரணமாகவே கருதியதும் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான வருத்தத்தையும் தனிமைகளையும் அது இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இனிமேல் கூற வேண்டும். நீ மட்டும் இருந்தால் போதும் என்று சொன்னவர்கள் கூட உண்மையில் உங்களுடைய தேவையை மட்டும் பயன்படுத்தி கொண்ட ஒரு நபர்களாகவே மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய மனதையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்துவிட்டு விலகினார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நீங்கள் நிதானமாக இருப்பது உங்களுடைய பலம். ஆனால் சிலர் அதை பலவீனமாக நினைத்திருக்கலாம். அதனாலேயே தான் உங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் தாங்களை முடிவெடுத்துவிட்டு அதனுடைய விளைவுகளை உங்கள் மீது கூட தள்ளி போட்ட நபர்களும் நிச்சயமாகவே இருப்பார்கள். அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சிக்கல்களையும் தாமதங்களையும் இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் அமைதியாகவே இருந்ததால் சிலர் உங்களை கீழே தள்ளிவிட்டு மேலே ஏறிவிட்டு உட்கார்ந்திருந்தார்கள். உடைய சின்ன சின்ன தவறுகளை கூட பெரிதாக்கி உங்களை குறைத்து காட்டியவர்களும் நிச்சயமாகவே இருக்கத்தான் செய்கிறார்கள். இது போன்ற 3 முக்கியமான அனுபவங்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது. அது என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லாத விஷயங்களுக்கு குற்றங்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்டது. இது முதல் விஷயம். நீங்கள் எதையுமே சொல்லியிருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் சொன்னது வேறு விஷயமாக இருக்கும். அந்த வார்த்தை உங்களுடைய வாயில் இருந்து வந்ததால் அதை தவறாக மற்றவர்கள் இவன் இப்படி சொல்லிவிட்டான் என்று உங்களுடைய மதிப்பையும் மரியாதைகளையும் குறைத்த நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீங்கள் செய்த நன்மைகள் கூட இதுவரைக்கும் மறக்கப்பட்டிருக்கலாம். எத்தனையோ நபர்களுக்கு ஓடி ஓடி செய்த உதவிகள், ஓடி ஓடி செய்த நல்ல கரமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறந்த நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். உங்களுடைய நேர்மையை அனைவரும் சந்தேகித்திருப்பார்கள். இதுதான் 3வது விஷயம். நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்களையே இப்படி அனைவரும் தவறாக எடை போடுவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் பகிர்ந்த திட்டங்களை சிலர் திருடி கொண்டு தங்களுடையதாகவே காட்டி வாழ்க்கைக்குள்ள முன்னேறியிருக்கலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அதனை நினைத்து நீங்கள் எப்படியெல்லாம் மனதிற்குள் ஒரு கனவுகளையும் ஆசைகளையும் வளர்த்து வைத்தீர்கள். ஆனால் எல்லாம் இப்படியாகிவிட்டது என்று நீங்கள் மனதிற்குள் தோன்றிய ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் உதவி செய்தவர்களை பின்னால் உங்களுடைய பேசிய தருணங்கள் உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக சில கஷ்டங்களை தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை உயரப்போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். முதலாவதாக 7ஆம் வீடான கலத்திரஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் சுப பார்வை காரணமாக
தம்பதியருக்குள் கடந்த காலத்தில் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் மூன்றாம் நபர்களால் விதிக்கப்பட்ட தேவையற்ற சந்தேகங்களும் முற்றிலுமாகவே இப்பொழுது நீங்கி கணவன் மனைவிக்குள் ஒரு உறவு என்பது இப்பொழுது நிலைப்பாட்டை நிச்சயமாகவே தேடிக் கொடுக்கும். நான் பிரிந்து செல்லப் போகிறேன், டைவர்ஸ் வாங்கப் போகிறேன் என்று கோரிக்கொண்டிருந்த கணவன் மனைவிகள் கூட இப்பொழுது நிச்சயமாக நல்ல நிலைமையில் நிச்சயமாக வாழுவார்கள். ஆனால் அதற்கு ஒரு 5 நிமிடம் மனசு விட்டு நீங்கள் பேசி பாருங்கள். எல்லா விதமான பிரச்சனைகள், குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதுவாகவே இருந்தாலும் அது நிச்சயமாகவே தீர்த்து வைக்கப்படும். கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய மனக்காயங்களை மறந்து பரஸ்பரமாக அமர்ந்து மனம் திறந்து பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அந்யோன்யத்துடன் வாழத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிடும். கடந்த காலத்தில் இழந்த சந்தோஷங்களையும் படுக்கையறை அமைதிகளையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரங்களை இப்பொழுது நிச்சயமாகவே கொண்டு வந்துவிடும். பிரிந்திருந்த தம்பதியர்கள் கூட பெரியவர்களின் முன்னிலையில் ஒன்று சேர்ந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கன்னி ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த மாற்றம் என்றால் அது இதுவாகத்தான் இருக்கும். அதுவும் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. இனிமேல் நீங்கள் உங்களுடைய மதிப்பை நீங்களே உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். அங்கீகாரம் கேட்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு காலங்களும் இதுதான். கிரகங்களின் மெதுவான ஆனால் உறுதியான ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு கூர்மையான சிந்தனைகளையும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய திறனையும் இனிமேல் வழங்குவார். நீங்கள் தனியாக திட்டமிட்டு செய்த வேலைகள் இப்பொழுது வெற்றியாகவே மாறப்போகிறது. உங்களுடைய கஷ்டங்களையும் உழைப்பையும் மதிக்கக்கூடிய புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வருவார்கள் உங்களை தேடி. உங்களுடைய மன அமைதி உங்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறி அது உங்களை உயர்த்தக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். உங்களுடைய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையவை ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரை உங்களை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இனிமேல் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய திறமைக்கு சரியான மேடை என்பது கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போடும். மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். நீங்கள் அனுபவித்த அமைதியான போராட்டங்கள் இனிமேல் அமைதியான ஒரு வெற்றியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். இப்படிப்பட்ட வெற்றிகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இனிமேல் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். நீங்கள் யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாக வாழுவார்கள். ஆனால் அதற்கு ஒரு 5 நிமிடம் மனசு விட்டு நீங்கள் பேசி பாருங்கள். எல்லா விதமான பிரச்சனைகள், குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதுவாகவே இருந்தாலும் அது நிச்சயமாகவே தீர்த்து வைக்கப்படும். கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய மனக்காயங்களை மறந்து பரஸ்பரமாக அமர்ந்து மனம் திறந்து பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அந்யோன்யத்துடன் வாழத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிடும். கடந்த காலத்தில் இழந்த சந்தோஷங்களையும் படுக்கையறை அமைதிகளையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரங்களை இப்பொழுது நிச்சயமாகவே கொண்டு வந்துவிடும். பிரிந்திருந்த தம்பதியர்கள் கூட பெரியவர்களின் முன்னிலையில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கன்னி ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த மாற்றம் என்றால் அது இதுவாகத்தான் இருக்கும். அதுவும் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. இனிமேல் நீங்கள் உங்களுடைய மதிப்பை நீங்களே உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். அங்கீகாரம் கேட்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு காலங்களும் இதுதான். கிரகங்களின் மெதுவான ஆனால் உறுதியான ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு கூர்மையான சிந்தனைகளையும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய திறனையும் இனிமேல் வழங்குவார். நீங்கள் தனியாக திட்டமிட்டு செய்த வேலைகள் இப்பொழுது வெற்றியாகவே மாறப்போகிறது. உங்களுடைய கஷ்டங்களையும் உழைப்பையும் மதிக்கக்கூடிய புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வருவார்கள் உங்களை தேடி.
உங்களுடைய மன அமைதி உங்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறி அது உங்களை உயர்த்தக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். உங்களுடைய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையவை ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரை உங்களை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இனிமேல் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய திறமைக்கு சரியான மேடை என்பது கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போடும். மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். நீங்கள் அனுபவித்த அமைதியான போராட்டங்கள் இனிமேல் அமைதியான ஒரு வெற்றியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். இப்படிப்பட்ட வெற்றிகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக